ராம்சரோட படத்துல வழக்கமா நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து முழுக்க முழுக்க படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லயும் இருக்கும். அதுக்கு மூலமா போகும்போது அவங்களோட வலியை சொல்றாரு. அந்த சிரிப்போட அவங்களோட வலியை நம்ம பாக்குறோம், அவங்களோட நிலையை பாக்குறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனா இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்துல என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்கு. என்னோட 1000வது பாடல் இந்த படத்துல எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலா இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலா அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ற ஒரு பாடல்களா அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்றேன். அண்ட் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துல பாடின பாடகர்கள் எல்லாரும், மிஷ்கின் சார் உட்பட அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. வணக்கம்.